Hello friends, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா வெங்காய சட்னி வைப்பாங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்லை, பல்லாரி கூட 2 சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட அரை நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கங்க. தக்காளி எல்லாம் தேவையில்லை, புளி மட்டும் போதும். அடுத்து இது கூட ஒரு 6 வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகா 6 எடுத்து நல்லா தண்ணீரில் அலசிட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி அலசிட்டு சேர்த்தோன்னா நல்லா நைஸாக அரையும். அதுக்காக தான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட 2 மிளகா சேர்த்துக்கலாம், இல்லை காரம் கம்மியாக இருக்குன்னா 2 மிளகா குறைச்சிக்கலாம். அடுத்து இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதாவது அரை முடி தேங்காயில் ஒரு சில்லு, ஒரு பல்லுன்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்துக்கங்க, ஒரு துண்டு. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் எப்போவுமே கல்லுப்பு தான் சேர்ப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க, அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. பொதுவாகவே கார சட்னி, வெங்காய சட்னி, எந்த சட்னியாக இருந்தாலும் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே வாசமும் நல்லா இருக்கும். அதை விட நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியை சேர்த்துக்கங்க. இது ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. தாளித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வெங்காய சட்னி தயாராகிடுச்சு. இது ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க இட்லி, தோசை எல்லாத்துக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவசியம் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பற்றின நிறைய குறை எதுவாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.